ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான், முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீ முதலாவது ஆயத்தம்னா எப்படி இருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்து இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது அவன் எதுல இருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்து இருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம நான் 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன், 5 வருஷம் சர்ச்சுக்கு வந்தீங்க, ஆண்டவர் சொல்றாரு நீ சர்ச்சிலேயே உட்கார்ந்துக்கோ. எங்க உட்கார்ந்துக்க? சர்ச்சிலேயே உட்கார்ந்துக்க, பரலோகத்துக்கு வந்துடாத. ஐயா நீ சர்ச்சில் உட்கார்றதுக்கு வரல, இது உன்னை உருவாக்குகிற இடம், இது உன்னை தயார்படுத்துகிற இடம், இது உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம். இதுல நீ ப்ரிப்பேர் ஆகிலாம் அங்க மேல போக முடியும். நான் இங்கே கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்கிறேங்கிறதுக்கு இல்ல. நான் சர்ச்சுக்கு பல வருஷமா வரேன், எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டேன், கரெக்டா தசமபாகம் கொடுத்துட்டேன், கரெக்டா வார வாரம் வந்திருக்கேன், வார வாரம் கம்யூனியன் எடுத்திருக்கேன். ஆண்டவர் சொன்னா நீ அப்படியே கிடையாது. அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நீ பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஹல்லேலூயா. என் அப்பாவுக்கு பச்சைவாதம் தெரியாது, பார்ஷியாலிட்டி தெரியாது, அவருக்கு தெரிந்ததெல்லாம் நீதி நீதி நீதி. ஹல்லேலூயா. அப்போ நீ விழித்திருக்கிற பிள்ளையாய் இருக்கும் பொழுது நீ ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? முதலாவது நீ ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்று இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அந்த ஞானஸ்நானம் பல பேருக்கு ஒரு பயம். ஏன் பயம்? நீ சிறு வயதிலிருந்து செய்த தவறு